இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன ஆத்திச்சூடி. பேதைமை அகற்று, பேதைமை அகற்று அப்படின்னா அறியாமையை அகற்று, மூடத்தனத்தை விலக்கு, முட்டாள்தனம் அறிவீனமான செயல் இவற்றை போக்கு. அதாவது மற்றவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம கேட்டு அதன்படி நடந்துக்கணும். மற்றவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை மதிக்காது போனால் அது பேர் பேதைமைன்னு பேர். அந்த பேதைமை இருக்கக்கூடாது. அதை எப்போவுமே அகற்றிடணும், விலக்கிடணும். இதுதான் ஔவையார் நமக்கு கூறுகின்ற அறிவுரை. சரி, இப்போது ஒரு கைலையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு மேகசினில் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கலாமா? ஓகே. ஒரு சமயம் கைலையில் சிவபெருமானும் பர்வதராஜனுடைய மகளான பார்வதி தேவியும் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பார்வதி தேவி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி எண்ணெய் தேய்த்து மங்களகரமாக குளிக்கலாம் என்று கங்கையை தேடி போகிறார். அங்கே ஒரு சிறு குகையில் கங்கை ஒரு சின்ன மெல்லிய ஓடை மாதிரி வருது. அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாங்க குளிக்கிறதுக்கு. அப்போ யாராவது வந்துட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு பெண்மைக்கே உரிய நாணத்தோடு தான் பூசுவதற்காக வச்சுருந்த மஞ்சள் தூள் அதில் பிடித்து ஒரு சிறுவனை செய்கிறாங்க. அந்த பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறுவனை செய்கிறாங்க. அந்த சிறுவனை நீங்கள் வெளியில் காவல் இரு, யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்போது சிவபெருமான் தன்னுடைய தேவியை பார்க்கணுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வராரு. உள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்போ அந்த சிறுவன் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் போகக்கூடாது, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த உலகையெல்லாம் அளக்கும் உமையம்மையினுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்கிறான். என்னுடைய துணைவியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த சிறுவனுடைய தலையை கொய்து கீழே போட்டுடுறார். அதுக்கப்புறம் பார்வதி தேவி அங்கே தான் மஞ்சளில் பிடிச்சு வச்சிருந்த சிறுவன் அலங்கோலமாக வீழ்ந்து கிடப்பதை பார்த்து அழுகின்றார். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சிவபெருமான் மேலே அவங்களுக்கு கடும் கோபம். காளிதேவி மாதிரி கோபம் கொண்டுடுறாங்க. அதை பார்த்த சிவன் கவலைப்படாத, நான் இந்த சிறுவனை உயிர்ப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதகணங்களை கூப்பிடுறாரு. அவங்க வராங்க. நீங்கள் வடக்கு நோக்கி செல்லுங்கள். முதல்ல எந்த உயிரினுடைய உயிரற்ற உடல் இருக்கோ அதிலிருந்து அந்த தலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வடக்கு நோக்கி போகும்போது யானை செத்து போய் கிடக்குது. அதை அவங்க தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு தராங்க. அந்த யானையை அந்த சிறுவனுடைய உடம்பில் பொறுத்துறாரு. யானை முகம், இவர் தான் ஆனை முகன். இவ்வளோ அழகான சிறுவனுக்கு அந்த யானை முகம் தானே கிடைச்சதுன்னு பார்வதி வருத்தப்படுறாங்க. அப்போ சிவன் சொல்கிறாரு, வருத்தப்படாத தேவி, இவன் அன்பினுடைய வடிவம், அறிவினுடைய வடிவம், ஞானத்தினுடைய வடிவம். பிற்காலத்தில் இவனை வணங்காமல், இவனை துதிக்காமல் உலக மக்கள் யாரும் எந்த வேலையையும் துவங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது அன்னையால் உருவாக்கப்பட்ட அந்த சிறுவன் தலை துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தந்தையால் உயிர் பெற்று எழுந்த சிறுவன். அவன் தான் ஆனைமுகன், முழுமுதற் கடவுள். ஸோ அன்னையிலிருந்து பூலோகத்தில் எல்லோருமே எந்த காரியம் செய்தாலும் ஆனைமுகனை துதிக்காமல், பிள்ளையாரை துதிக்காமல் துவங்க மாட்டார்கள். ஓகே, சரி, கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள், உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.